Multiple correlation and positive correlation. Positive correlation. Partial calculation. சரி, மல்டிபிள் கார்லேஷன் நோட்டேஷன் என்ன சொல்றாங்கன்னா கேபிட்டல் ஆர். மல்டிபிள் கார்லேஷன் நோட்டேஷன் கேபிட்டல் ஆர் சம்திங் 3 பாயிண்ட் வருது. சரிங்களா? இது எப்படி நோட் பண்றாங்க, எப்படி டிஃபைன் பண்றாங்க பாருங்க. மல்டிபிள் கார்லேஷன் கேபிட்டல் ஆரோட ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் அ ஃபார்முலா ஆர் 1.23. என்ன சொல்றாங்க? ஆர் 1.23 ஸ்கொயர். ஆர் 1.23 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒமேகா டிவைடட் பை ஒமேகா 1. ஒமேகா டிவைடட் பை ஒமேகா 1. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அதர்வைஸ் சேம் ஐடியா ஆர் ஸ்கொயர் 1.23 ஓட ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா, ஸோ அனதர் ஃபார்முலா ஐடியா இந்த நார்மல் கார்லேஷன் R12 ஸ்கொயர் பிளஸ் R13 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் R12 R13 R23 divided by 1 minus R23 square. Same formula another way. Same formula another way this one. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா எப்படி மெமரி பண்ணிக்கிற ஒரு ஈஸியாக ஷார்ட்கட் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. எதர் இதை நான் வச்சுங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்த்தா லென்த்தாக போகும். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை டேரெக்டாக கால்குலேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களாம்மா? வாய்ஸ் மட்டும் லோவாக இருக்கிறா கொஞ்சம் பார்த்தீங்களா? கேக்குதா சார்? கேக்குது. இந்த ஃபார்முலா எப்படி என்ட்ரி பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இங்க R12 இருக்குதுல்ல, இங்க பாருங்க 1 2 1 3. அப்ப பாருங்க R12 ஸ்கொயர் பிளஸ் R13 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்போ 1 2 க்கு 1 3 க்கு லிங்க் பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் வந்துரும். ஓகேங்களா? மைனஸ் 2ங்கிறது ஃபிக்ஸ்ட் வச்சுங்க. இந்த மூணு டேர்ம் எப்படி வருது? மூணு டேர்ம் எப்படி? R12 R13 அதுல அப்புறம் மீதி இருக்கிற 2 3 ரெண்டும். இந்த ஒமேகா 1 ஓட ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஒமேகா 1 ஓட ஃபார்முலா 1 மைனஸ் R23 ஸ்கொயர். அதர்வைஸ் அதுவும் பார்த்துச்சுன்னா 1 மைனஸ் போட்டு இந்த 2 3 ஸ்கொயர் தான் வரும் நான் வச்சுக்கணும். R23 தான் வரணும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வரணும் நான் வச்சுக்கணும். ஓகேங்களா? எனி டவுட் மா? No doubt sir. I'll note it down sir. Yeah. Sir will move sir. Okay. Next partial fraction. Partial correlation. Next concept partial correlation. So partial correlation coefficient notation small r தான். பட் என்ன மாதிரி நோட் பண்றாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸ்மால் ஆர் 3 பாயிண்ட்ஸ். 3 வேரியபிள்னால இங்க 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம்னு இங்க பார்த்துக்கலாம். ஸோ எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா partial correlation ஆர் 12.3 என்ன சொல்றாங்க? ஆர் 12.3 நோட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இதனோட ஃபார்முலா எப்படி வருதுன்னு பாத்துங்க. R12 மைனஸ் R13 R23 divided by root of 1 minus R13 square into root of 1 minus R23 square. This is a formula. Okay. Partial correlation ஓட formula this one. செக் பண்ணுங்க. எனக்கு ஷார்ட்கட் வேணும்னா நான் சொல்லி கொடுக்குறேன். நான் உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நினைக்கிறேன். ஓகேங்களாம்மா? R12 R13 then R23. யா சேம் இங்க என்ன எழுதுறீங்களோ அதனுடைய ரூட் ஆஃப் போட்டு ஸ்கொயர் போட்டுருங்க. இங்க என்ன வருதோ அதனுடைய ரூட் ஆஃப் 1. ஓகேங்களா? சரி, அப்ப இந்த ஃபார்முலா சொல்லுமா? இது ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா R23.1 what is the result here? Sir R23 minus R21. 21 means already you know 1 2. 21 means already you know 1. Into R31.
R3 1 3 1 3. Very good. That's all. divided by Mm. root of Mm. 1 minus Mm. r 1 2 square Mm. root of Mm. 1 minus Mm. 1 3 square r 1 3 square. 1 3 square. Okay. So next வந்து ஓகே இதை வேரியன்ஸ் நான் நோட் பண்ணிக்கவா சார்? நோட் பண்ணிக்குமா? நோட் பண்ணிக்க. ரெண்டு ஃபார்முலாவே நோட் பண்ணலையா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா. ம். ஓகே சார். தென் வேரியன்ஸ் ஆஃப் ரெசிடியூ. ரெசிடியூ. இதனோட நோட்டேஷன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட்டேஷன் நம்ம மட்டும் எனக்கு தப்பாங்க. சிக்மா 1.23 ஸ்கொயர். சிக்மா 1.23 ஸ்கொயர். இதனோட ஃபார்முலா என்ன வருதுன்னா சிக்மா 1 ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா டிவைடட் பை ஒமேகா 1. இதான் ஃபார்முலா. சிக்மா 1 ஸ்கொயர். இங்கே ஒன்னுங்கிறது முன்னாடி இருக்கிற வேல்யூ கரெக்டுங்களா? அப்போ 1 ஸ்கொயர். சப்போஸ் இந்த மாதிரி இருக்கலாம் சிக்மா 2.31 வந்துன்னா இதனோட ஃபார்முலா என்னவா இருக்குது? இந்த ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? எஸ் சார். சிக்மா 2 ஸ்கொயர் ஒமேகா sigma omega divided by sigma 2 2. ஒமேகா ஒமேகா 2 2 sir. ஓகே ஓகே ஒமேகா 2 that's all. Any doubt regarding this concept? No sir. See இந்த ப்ராப்ளம் இப்போ இந்த ப்ராப்ளம் நான் நடத்த மாட்டேன். நீங்களே ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்க. இந்த எல்லா ஃபார்முலாவும் வச்சுக்கிட்டா இந்த ப்ராப்ளம் நடத்து வந்ததுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் லாஸ்ட் ஃபார்முலா மட்டும் நான் போட்டுக்கிறேன் சார். கம்ப்ளீட் பண்ணிக்கோ. இப்போ கொடுக்குற ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் நீ தான் ட்ரை பண்ண போற. நிறைய டைம் வந்து கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுக்குவாங்க. 13 மார்க் ஆர் 16 மார்க் ஆர் 10 மார்க் நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க. நீங்கள் காப்பி பண்ணுங்க. அப்படியே ப்ராப்ளம் நான் ரன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. These values will be given by them, right sir? In the question paper, yeah. All values given. Okay. Find R23 23.1. Second one capital R 12.3. And also third one P12.3. Fourth one P13.2. and the fifth one sigma 12.1.23. Okay. This is எல்லா ப்ரீவியஸ் ஃபார்முலா எல்லா ஃபார்முலாவும் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணதான் போதும். வேற எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? Yes sir. நிறைய டைம் 60 மார்க்